ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 20. நமக்கு இனி லாஸ்ட் வேக்சினேஷன் போட வேண்டிய டே ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு செகண்டு 2 வேக்சினேஷன் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இனி டே 21 ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இனி 21ல் நம்ம 3rd வேக்சினேஷனும் போட்டுருவோம். எப்போ பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு டோட்டலாக 3 வேக்சினேஷன் உண்டு. அதில் நம்ம 1 to ஃபஸ்ட்டு வீக்லேயே நம்ம பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வீக்குனா 7, அடுத்து செகண்ட் 14, இப்போ தேர்ட் 21 இந்த மாதிரி லைனில் தான் வரும். இனி இதுக்கப்புறம் போனோன்னா வேறு வேக்சினேஷன் ஒன்றும் கிடையாது. அப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸும் தென் விட்டமின்ஸும் தான் இருக்கும். தென் நம்ம இந்த வேக்சினேஷன் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் எப்படி நம்ம பண்ணோன்னு நான் வீடியோஸில் போட்டிருந்தேன். ஸோ சேம் ப்ராசஸாக தான் இருக்கும் இந்த தேர்ட் வேக்சினேஷனும். ஏன்னா மெடிசின் மார்னிங் தான் கொண்டு வருவாங்க, 21 மார்னிங். ஸோ அவங்க இதில் ஏதாச்சும் மாற்றம் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அவங்க எப்படி பண்ணணும்னு நமக்கு சொல்லி தருவாங்க. அதே போல் பண்ணால் போதும். தென் இந்த வேக்சினேஷன் கொடுக்கும்போது அந்த டே நம்ம வாட்டரில் நம்ம குளோரினேஷன் எதுவுமே பண்ணக்கூடாது, ப்ளீச்சிங் பவுடர் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஏன்னா ப்யூர் வாட்டரில் தான் நம்ம இந்த வேக்சினேஷனை மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம ஏதாச்சும் ப்ளீச்சிங் பவுடர் ஏதாச்சும் போட்டுட்டேன்னா, ப்ளீச்சிங் பவுடர்னு சொல்லுறது ஒரு கிருமி நாசினி. தென் இந்த வேக்சினேஷன் சொல்லும்போது ஒரு வைரஸ். இந்த வைரஸ் நம்ம இது ப்ளீச்சிங் இதில் சேரும்போது என்ன ஆகிடும்னா அந்த வைரஸ் செத்து போயிடும். அதனால தான் நம்ம அவங்க ஃபஸ்ட்டே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நம்ம வேக்சினேஷன் கொடுக்குறோன்னா அட்லீஸ்ட் 2 நாளாவது நம்ம என்ன பண்ணணும், இந்த வாட்டரை இது கிளியர் பண்ண ப்ளீச்சிங் பவுட்ரு போடாமல் நம்ம இருக்கணும். தென் அதுக்கப்புறம் கோழிகளுக்கு ஒரு வேக்சினேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு 1 hour ஆர் 1.5 hours முன்னாடி நம்ம வாட்டர் எதுவுமே கொடுக்கக்கூடாது. அந்த கனெக்ஷன் எல்லாமே நம்ம கட் பண்ணி விட்டுறணும். தென் ஃபீட் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். வேக்சினேஷன் கொடுக்கறது வரைக்கும் ஃபீடை நிறைய சாப்பிடும். அப்படி சாப்பிடும்போது தான் அதுகளுக்கு தண்ணி தாகம் வரும். அப்போ தான் நம்ம இந்த மருந்தை நம்ம அந்த ட்ரிங்கரில் ஃபில் பண்ணும்போது எல்லா கோழிகளும் குடிக்க தொடங்கும். மற்ற இடத்துலலாம் நம்ம கோழி பண்ணையிலலாம் பார்க்கும்போது இன்ஜெக்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு இந்த இப்போ நாங்கள் போடுற இந்த ஷெட்டில் உள்ள கோழிகளுக்கு நம்ம இதுவரை எந்த இன்ஜெக்ட் பண்ணதில்லை. ஒன்லி இந்த மாதிரி வேக்சினேஷன் ஜஸ்ட் இந்த மிக்ஸ் பண்ணி நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது தான். அதுவும் நம்ம 3rd ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஏன்னா இனி டே கிடையாது, இன்றைக்கி 20 ஆகிடுச்சு. ஸோ 20 சொல்லும்போதே 3 weeks ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. அதுக்கப்புறம் இனி ஒரு 2 weeks கூட தான் இருக்கும். ஏன்னா கோழிகள் இப்போவுமே கொஞ்சம் இதை வெயிட் போட தொடங்கிடுச்சு. தென் இந்த வேக்சினேஷனும் போட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் கோழிகளுக்கு கெயின் பண்ண உள்ள ஃபீட் தான் நம்ம பண்ணுவோம். அதுதான் ஃபினிஷர். அது ஃபுல்லுமே பில்லட் டிவிஷனாக தான் இருக்கும். நல்ல ஒரு கொஞ்சம் கூட இதாக இப்போ கொடுக்குற ஃபீடை விடையும் கொஞ்சம் கூட பெருசாக உருண்டையாக இருக்கும். தென் இன்றைக்கி மொர்டாலிட்டி லெவல் பார்த்திங்கன்னா 4 ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நமக்கு டெய்லி நமக்கு 2 அந்த 2 தான் இருந்துச்சு. பட் இன்றைக்கி என்னன்னு தெரியலை. மார்னிங் நம்ம போய் பார்க்கும்போது 4 இருந்துச்சு. பட் எதுனாலன்னு தெரியலை. அப்போ இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபுட்டில் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. ஏன்னா நம்ம டெய்லி கோழிகளுக்கு 2-3 சாக்கு மூட்டை ஆகுது. ஸோ நமக்கு ஃபங்கஸ் பிடிக்கிறதுக்குள்ள டைமும் ஆகாது. ஏன்னா அவங்க அந்த டைமுக்கு தான் கரெக்டாக கொண்டு மூட்டைகளாக அடுக்குவாங்க. ஸோ நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டோம். ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது தான் அதில் ஏதாச்சும் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். பட் இது ஃபுட்டில் இருக்காது. தென் அடுத்த நெக்ஸ்ட் ரீசன் என்னென்னா, இது வரைக்கும் 1 weeks கம்ப்ளீட்டாக மழையாக இருந்துச்சு. ஸோ சடனாக இன்றைக்கி நல்லா காற்றும் வெயிலும் அந்த கால அவஸ்தைகள் அந்த பருவநிலைகள் மாறுபடும் போது மேபி இந்த மாதிரி ஆக சான்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோழிகள் எல்லாம் இந்த மாதிரி வெயில் எல்லாம் அடிக்கும்போதும் அதில் இந்த காற்று அடிக்கும்போது என்னென்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கும். ஒன்று சேரும்போது மாறி அந்த வெயிட்டுக்கு ஏறும்போது ஏதாவது சைலண்ட் அட்டாக் வர்றதுக்கும் இதில் சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது இப்படி கண்டினியூஸ் ஆச்சுன்னா வேறு ஏதாச்சும் ஆக்ஷன் எடுப்பாங்க, என்ன ஏதாச்சும் பண்ணலான்னு. பட் இன்றைக்கி மார்னிங் 4 ஆகிடுச்சு. பட் ஈவினிங் எந்த ரிசல்ட்டும் இல்லை.
பட் பார்க்கலாம் இனி நெக்ஸ்ட்டும் இதே போல் தான் ஆகுதான்னு அவங்க ஒரிக்கல் கூட பார்ப்பாங்க. அப்படி ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா ஏதாச்சும் ஆன்டிபயோட்டிக்ஸ் தர சான்ஸ் இருக்குது. ஆனால் பட் ஆன்டிபயோட்டிக்ஸ் இப்போ கொடுக்க முடியாது. ஏன்னா நாளைக்கு வேக்சினேஷன் கொடுக்குறதுனால நமக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் 24 ஹவர்ஸுக்கு எந்த மருந்தும் நம்ம கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தென் இது முடிஞ்ச அப்புறம் வந்து விட்டமின்ஸும் ஆன்டிபயோட்டிக்ஸும் கொண்டு வரும். தென் இப்போ டே 20 ஆகிடுச்சு. தென் நம்ம ஆஸ் யூஷுவல் என்றைக்குன்னு சொல்கிறது போல் தான் இந்த மரப்பொடிகளை இப்போ உங்களுக்கு இதை பார்க்கும்போதே தெரியும். இந்த மரப்பொடிகளெல்லாம் எப்படி நல்ல ஒரு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட்டு தெரியும். ஸோ இதுக்கு வேண்டி தான் சொல்கிறது. நம்ம வந்து என்றைக்கும் இது வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். விட்டுட்டு நம்ம வந்து அந்த ப்ரீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்ப்ரே பண்ணி விடும்போது தான் கோழிகளுக்கு சளி பிடிக்காமவும் ஆகும். தென் இன்ஃபெக்ஷனும் ஆகாது. நம்ம இது ஒன்றும் பண்ணாமல் ஒரு நாள் நம்ம வந்து சரி இன்றைக்கி பண்ண வேண்டாம் நாளைக்கு பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு திங்கிங் வந்துட்டாலே அன்னைக்கே அதில் வந்து இன்ஃபெக்ஷன் உடனே ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இது வந்து மடிக்காமல் நம்ம வந்து டெய்லி நம்மளோட ஒர்க்கை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ். ஸோ அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது நான் எப்போவுமே சொல்கிறது நம்ம அதில் ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட்டோடு செய்யணும். அப்போ தான் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். தென் இனி ஒரு 15 days கூட தான் இருக்குது. இனி அதில் உள்ள ரிசல்ட்டை நான் டெய்லி வீடியோவில் போடுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.